வணக்கம் நண்பர்களே. இந்த நூலிசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அப்புறம் ஷேர் செய்ய மறக்காதீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆமா, இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல் கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான். கரெக்ட். உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அது என்னன்னா, விஜய் நல்ல தலைவராக வர முடியாத காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான். இதுல ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பத்திலே தெளிவுபடுத்திடணும். இது யாரையும் ஆதரிக்கவோ இல்ல எதிர்க்கவோ கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ஆராய்ச்சி கட்டுரைகள், செய்தி அறிக்கைகள், அரசியல் விமர்சகர்களோட விவாதங்கள், இதையெல்லாம் வச்சு ஒரு நியூட்ரலான தரவுகள் அடிப்படையிலான அலசலை தான் நாம இப்ப முன்வைக்க போறோம். கண்டிப்பா. நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, இந்த உண்மைகளை நாம திறந்த மனசோட கேட்கணும். இதுல மைய கருத்து ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, சினிமா சக்சஸ் அப்படிங்கிறது அரசியல் வெற்றிக்கு சமம் அல்ல. சினிமா சக்சஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு பொலிட்டிக்கல் சக்சஸ். 100க்கு 100 உண்மை. திரையில ஒரு ஹீரோவா இருக்கிறதும், நிஜ வாழ்க்கையில ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கிறதும் முற்றிலும் வேற வேற விஷயங்கள். அந்த இடைவெளியை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இத விளக்கறதுக்கு எனக்கு ஒரு உதாரணம் தோணுது. அதாவது ஒரு ஃப்ளைட் சிமுலேட்டர் கேம் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல நான் பல 100 மணி நேரம் விமானம் ஓட்டி பழகியிருக்கேன். ஓகே. எனக்கு எல்லா பட்டனும் தெரியும். ஆனா நிஜத்துல ஒரு 300 பயணிகளை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய புயல்ல நிஜ விமானத்தை ஓட்டுறதுக்கும் அந்த கேமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட பெரும் ஆபத்தாயிடும். ரொம்ப ஆப்டான உதாரணம். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிஸ்டம், ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்பு. நம்ம கிட்ட இருக்கிற தரவுகளின்படி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி வளர்ச்சி 11.9% இருக்கு. ஓஹோ, அவ்வளோ பெரிய பொருளாதாரம். ஆமா, இவ்ளோ பெரிய பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறது சாதாரண விஷயமா? அது மட்டும் இல்ல, தென்பெண்ணியாறு நதிநீர் பங்கீடு மாதிரி அண்டை மாநிலங்களோட இருக்கிற சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கணும், பலதரப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களை ஒருங்கிணைக்கணும். இதெல்லாம் கிரவுண்ட் லெவல் கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அடிப்படை நிர்வாக அனுபவம் இல்லாம சாத்தியமா அப்படிங்கிற பெரிய கேள்வி இங்க எழுகிறது. நீங்க சொல்றது புரியுது. ஆனா இங்க எனக்கு ஒரு முரண்பாடான கேள்வி வருது. இப்போ எம்ஜிஆர் கூட சினிமாவில இருந்து வந்தவர் தானே? அவரும் கேமரா முன்னாடி வசனம் பேசினவர் தான். அவர் எப்படி நிஜ அரசியல்ல அவ்ளோ பெரிய சக்சஸ் ஆனாரு? விஜய் ஏன் அதை பண்ண முடியாது? நிறைய பேர் இந்த கேள்வியை தான் கேக்குறாங்க. ஆனா தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, எம்ஜிஆர் அரசியலுக்கு முதலமைச்சரா வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துல 20 வருஷ கால அடிப்படை அரசியல் அனுபவம் இருந்துச்சு. 20 வருஷமா? ஆமா, அவர் அடிமட்ட தொண்டர்களோட பழகுனவர், கட்சி அமைப்பு எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சவர். ஆனா விஜயோட அப்ரோச் அப்படி இல்ல. அவர் நேரடியாக மேலிருந்து கீழாக, அதாவது ஒரு டாப் டவுன் இன்டர்வென்ஷனா அரசியல்ல நுழைறார் அப்படிங்கறத தான் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் இல்லாம நேரடியா பில்டிங் கட்டுற மாதிரி சொல்றீங்க. சரி, இந்த நிர்வாக அனுபவம் இல்லாதது சாதாரணமா நடக்கிற நாட்கள்ல பெருசா வெளியில தெரியாது. ஆனா ஒரு பெரிய நெருக்கடி, அதாவது ஒரு கிரைசிஸ் வரும்போது தான் நிஜம் வெளிப்படும். நிச்சயமா. சினிமால ஒரு பிரச்சனைனா ஹீரோ ஒரே பாட்டுல இல்ல ஒரு சண்டை காட்சியில எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். ஆனா நிஜ வாழ்வுல கிரைசிஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வேற லெவல் தானே. இத விஜய் தரப்பு எப்படி எதிர்கொள்றாங்க? அங்கதான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்குது. செப்டம்பர் 27, 2025 அன்னிக்கு கரூர் பக்கத்துல தமிழக வெற்றிக் கழகத்தோட ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சு. அன்னிக்கு நடந்த ஒரு கூட்ட நெரிசல்ல 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. அச்சச்சோ, ஆமா, நான் அந்த நியூஸ் பார்த்தேன். ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் அது. ரொம்ப பெரிய சோகம் அது. சிபிஐ விசாரணையில் என்ன சொல்றாங்கன்னா, 7 மணி நேரம் விஜய் அந்த மாநாட்டுக்கு தாமதமா வந்ததுதான் இந்த மாபெரும் கூட்ட நெரிசலுக்கும் உயிரிழப்புக்கும் காரணம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம், நான் இதை கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறேன். ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்னு தனியா இருப்பாங்க, ஈவென்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் எப்படி விஜய முழுசா பொறுப்பாக்க முடியும்? சிபிஐ விசாரணையில விஜய் தரப்புலும் இதே பதில தான் கொடுத்தாங்க. சிபிஐ 93 கேள்விகள் கொண்ட ஒரு புத்தகத்தை கொடுத்து 8 மணி நேரம் அவரை விசாரிச்சாங்க. அதுல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வேறு நபர்கள் அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி தான் பதில்கள் இருந்துச்சு. ஓ, அப்படி சொல்லிட்டாங்களா? ஆமா. ஆனா நீங்க ஒரு முதலமைச்சராக துடிக்கிற அரசியல் தலைவர், ஒரு பெரிய விபத்து நடக்கும்போது நான் பொறுப்பில்லைன்னு சொல்ல முடியுமா? லீடர்ஷிப் அப்படிங்கிறது முழுமையான பொறுப்பை ஏத்துக்கிறது. அது மட்டும் இல்லாம விபத்து நடந்த உடனே கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை அவர் சந்திக்கல. பின்ன என்ன பண்ணாரு? பனியூர்ல இருக்கிற தன்னோட வீட்ல கிட்டத்தட்ட 72 நாட்கள் முடங்கி இருந்ததா விமர்சகர்கள் சுட்டி காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் அரசியல் விமர்சகர்கள் அவரை அட்டக்கத்தி, அதாவது கார்ட்போர்ட் நைஃப் அப்படின்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. அட்டக்கத்தியா? அது என்ன அட்டக்கத்தி விமர்சனம்? அதாவது சினிமாவில் பார்க்கறப்போ ரொம்ப ஷார்ப்பா நிஜ கத்தி மாதிரி பளபளன்னு இருக்கும். ஆனா
நிஜ வாழ்க்கையில ஒரு சின்ன பிரஷர் வரும்போது அதை தாங்க முடியாம வளைஞ்சிடும். மக்களுக்கான ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருக்க வேண்டிய நேரத்துல 72 நாள் அமைதியா இருந்தா எப்படி மக்கள் நம்பி நாட்டை ஒப்படைப்பாங்க அப்படிங்கறதா அந்த விமர்சனம். ரொம்ப பவர்ஃபுல் பாயிண்ட் இது. சரி, ஒரு நெருக்கடியை சமாளிக்கவும் மக்களை நீண்ட காலம் வழிநடத்தவும் ஒரு கட்சிக்கு தெளிவான கொள்கை வேணும். இப்போ தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகேக்கு எந்த மாதிரியான அரசியல் ஐடியாலஜியை ஃபாலோ பண்றாங்க? அவங்க கொள்கைய மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா ஆய்வறிக்கைகள் இத பியூட்டிஃபுல்லி வேக் அப்படின்னு சொல்றாங்க. பியூட்டிஃபுல்லி வேக், அதாவது ரொம்ப அழகா ஆனா எந்த தெளிவும் இல்லாம குழப்பமா இருக்கிற ஒரு வார்த்தை ஜாலம்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அவர் பெரியார், அம்பேத்கர், காமராஜர் ஆகியோரை தன்னோட வழிகாட்டிகளா சொல்றார். ஒரு பக்கம் திராவிடத்தையும் இன்னொரு பக்கம் தமிழ் தேசியத்தையும் தன்னோட 2 கண்கள்னு விஜய் சொல்றார். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டில இது 2 ஒன்றோடு ஒன்று முரண்பட்ட சித்தாந்தங்கள். ஆமா, எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைக்கிறது கடைசியில யாருக்குமே உண்மையா இல்லாம போய்விடும் அபாயத்தை ஏற்படுத்துமோ? கண்டிப்பா ஏற்படுத்தும். நீங்க அவங்க கட்சி கொடியை பாத்தீங்கன்னா பகுத்தறிவு குறிக்கிற அந்த பாரம்பரியமான கருப்பு நிறம் கொடியில தவிர்க்கப்பட்டிருக்கு. ஆமா, நானும் கவனிச்சேன். சிவப்பு மஞ்சள் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இதன் மூலமா நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்தும் திமுக கிட்ட இருந்தும் விஜய் மாறுபடுறார். ஆனா இந்த தெளிவற்ற நிலைப்பாடு மக்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல. ஒரு சேஃப் கேம் ஆடுற மாதிரி இருக்கு. ஆனா கொள்கை ஒரு புறம் இருக்கட்டும், இந்த கொள்கையை செயல்படுத்த ஒரு லீடருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அமைச்சர்கள், அட்வைசர் அடங்கிய ஒரு வலுவான குழு வேணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். விஜய் தனக்கு கீழ் 28 பேர் கொண்ட ஒரு செயற்குழு அமைத்துள்ளார். ஆனா அந்த லிஸ்டை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பெரும்பாலானவங்க மற்ற கட்சிகள்ல இருந்து வந்த 2ஆம் கட்ட தலைவர்களே. ஓ, வேற கட்சியில இருந்து வந்தவங்களா? யாரெல்லாம் இருக்காங்க? உதாரணத்துக்கு விசிகாவிலிருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா, அதிமுகல இருந்து வந்த சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவரே அந்த குழுல இருக்காங்க. ஒரு நிமிஷம், இங்க நான் ஒரு கேள்வி கேட்கணும். முந்தைய அதிமுக ஆட்சிய ஊழல் ஆட்சி அப்படின்னு கடுமையா விமர்சிக்கிறார் விஜய். ஆனா அதே ஆட்சியில கல்வி அமைச்சரா இருந்த செங்கோட்டையனை தன்னோட அணியில இணைச்சிருக்கிறது முரண்பாடா இல்லையா? மிகப்பெரிய முரண்பாடுதான். ஒரு பக்கம் உழுது பேசிட்டு இன்னொரு பக்கம் அதே சிஸ்டத்துல இருந்தவங்கள தம் பக்கத்துல வச்சுக்கிறது மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தும். தனக்குன்னு ஒரு கோர் டீம் விஜய்க்கு இன்னும் தயாராகல அப்படிங்கறதுதான் நிஜம். அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான டீம் லெவல் ரெடியா இல்ல. இந்த மாதிரி வலுவற்ற குழு அப்புறம் தெளிவற்ற கொள்கைகளோட மக்கள்கிட்ட வாக்கு கேட்க செல்லும்போது என்ன நடக்கும்? பப்ளிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அங்கதான் நாம ரசிகர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற, ஓட்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற. விஜய் தரப்புல தங்களுக்கு 28% வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்றாங்க. 28%? அது ரொம்ப அதிகம் ஆச்சே. ஆனா தரவுகளின்படி பார்க்க அவங்களுக்கு 10 முதல் 15% வாக்குகள் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த எதிர்பார்ப்புகளுக்கும் நிஜத்திற்கும் ஒரு மிஸ்மேட்ச் வந்தா அது ஒரு பெரும் பேக்லாஷாக, அதாவது பின்னடைவாக மாறும். ஆமா, மக்கள் ரொம்ப ஈஸியா ஏமாற்றம் அடைஞ்சிடுவாங்க. அப்புறம் அரசியல் முடிவுகள் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை செய்யாது. டிசிஷன் மேக்கிங் பிரஷர் ரொம்ப அதிகம். விக்கிரவாண்டி மாநாட்டுல விஜய் மற்ற கட்சிகளுக்கு ஒரு பகிரங்க அழைப்பு விடுத்தார், ஞாபகம் இருக்கா? ஆமா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார். கரெக்ட். ஆனா திமுக கூட்டணி கட்சிகள் அத உடனே நிராகரிச்சுட்டாங்க. இப்போ டஃப் டிசிஷன்ஸ் எடுக்க விஜய் ரெடியா இருக்காரா அப்படிங்கறத பொறுத்துதான் அவரோட வெற்றி அமையும்னு தோணுது. நிச்சயமா. இதுக்கு நம்ம விஜயகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகியோரின் அரசியல் பயணங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். விஜயகாந்த் தனியா நின்னு 10% வாக்குகளை வாங்கினார். கமலஹாசன் 3-4% வாங்கினார். மக்கள் ஒரு புதுமுகத்தை ரசிப்பாங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவை ஸ்டெபிலிட்டி. இவ்ளோ நேரம் நாம பேசினதை வச்சு பார்க்கும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் புரியுது. பாப்புலாரிட்டி, அதாவது புகழ் மட்டும் லீடர்ஷிப் ஆகாது. கவர்னன்ஸ் ஸ்கில்ஸ், நிர்வாக திறன் தான் ரொம்ப முக்கியம். கரெக்ட். தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் நல்ல தலைவர் ஆக முடியாததற்கு பல தர்க்க ரீதியான காரணங்கள் இருக்கின்றன. ஆனா ஃபியூச்சர்ல அவர் இந்த சவால்களை தாண்டி எப்படி எவால்வ் ஆகிறார் அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியம். உண்மைதான். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு சிந்தனைக்கான கேள்வியை முன்வைக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. விஜய் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதன் மூலம் அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்கிறாரோ அதே திராவிட கட்சிகளுக்கு மறைமுகமாக உதவ போகிறாரா? அது ஒரு ரொம்ப ஆழமான சுவாரஸ்யமான கேள்விதான். தேர்தல் காலத்துல அது எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் பாலிடிக்ஸ்ல சக்சீட் ஆக மாட்டாரா அல்லது இது ஆரம்பம் மட்டும்தானா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பகிருங்கள்.
உங்களோட பார்வைகளை தெரிஞ்சுக்க நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். நன்றி நண்பர்களே. மேலும் இப்படிப்பட்ட ஆழமான அனாலிசிஸ்க்காக நூலிசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.